இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே இதே சூழ்நிலையில் வருத்தமும் சஞ்சலமும் வேதனையும் தயக்கமும் நோவுகளும் அனுபவித்துத்தான் கர்த்தருடைய பாதத்துக்கு வந்திருக்கிறீர்களோ? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் வேதனையை அறிகிற கர்த்தர் நான் அல்லவோ, உன் சஞ்சலங்களை அறிகிற தெய்வம் நான் அல்லவோ, உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நான் அல்லவோ. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சஞ்சலங்களுக்கும் பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நிச்சயமாய் நீக்கு போக்கு கர்த்தரால் வரும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு மாத்திரம் உபயோகிக்காதிருங்கள். ஆண்டவராகிய இயேசுவை மகா உன்னதராய் பாருங்கள். இயேசுவை மகா பெரிய மருத்துவராய் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல மருத்துவ நிபுணராய் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை செல்வங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசியுங்கள். கொஞ்சத்துக்காக மாத்திரம் இயேசுவோடு சொல்லாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. இன்று நம்முடைய இருதயம் சொல்ல வேண்டும். பல விதவித கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, விதவித பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, தாங்க முடியாத வியாதிகள் பலவீனங்கள் நோவுகள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் என் இருதயம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை அறிவேன், இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறேன். என் இயேசுவால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா.